ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா புரோட்டாஸில் நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த கிரேவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற ஒரு கிரேவி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் சூப்பராக சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்ம மண்பானையை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிடலாம். எப்பயுமே நம்ம கடலெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். அதையும் அதிலேயே போட்டுடலாம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மல்லி, வரமல்லி தாங்க, அந்த மல்லியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது அந்த நல்லா கொலகொலப்பு தன்மை சின்ன வெங்காயம் கொடுக்குறப்ப அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி போட்ட உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா கருகி நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்காது. அதனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க ஒரு சைடு. இது நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு பருத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம நறுக்கிய பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சமாக கடுகு போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா அதிலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. வேக விட்டுட்டு நம்ம நல்லா அந்த தக்காளி எல்லாம் மசியட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தக்காளிலாம் மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைப்போம். ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து நாம் கட் பண்ணி வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா அதை ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வந்தால் தான் இந்த மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, ரைஸு, சாம்பார், ரசம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.